நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ள. மோசே பிறப்பதற்கு முன்னதாகவே ராஜா கட்டளை இடுகிறான். பிறக்கிற ஆண்களை எல்லாம், ஆண் பிள்ளைகளை எல்லாம் ஒன்று கடைசியில நதியிலே போட்டு விடவும், பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோட வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். இந்த கட்டளை பிறந்ததுக்கு அப்புறம் தான் மோசையின் தாயார் கர்ப்பவதி ஆகிறாங்க. கர்ப்பவதி ஆயிட்டாங்கன்னு செய்தி கேட்டா எல்லா வீட்டிலும் மகிழ்ச்சி இருக்கும். ஆனா அன்னைக்கு இந்த செய்தி ஒரு இடி விழக்கூடிய செய்தி. அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி, பிறக்கும் போது எல்லாருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? பிறக்கிறது எந்த பிள்ளையா இருந்துடணும்? பெண் பிள்ளையா இருந்துடணும். பார்த்தா ஆண் பிள்ளை வந்துட்டு தாங்க முடியல. என்ன செய்ய? கட்டளை வேற இருக்கு, ஸ்ட்ராங் கட்டளை. அதோ ராஜா கட்டளை. ராஜா கட்டளை பிறப்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதுல இந்த மறுபரிசீலனை, இந்த பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது. மேல்முறையீடு, மறுபரிசீலனை இல்ல. ராஜாவின் கட்டளைக்கு அவ்வளோ பவர் இருக்கு. இவங்க நதியில தூக்கி போடலாமா? அப்படி தூக்கும் போது அந்த பிள்ளை அழகா இருக்கு. அந்த பிள்ளை அழகா இருக்கு. அந்த பிள்ளை எப்படிதான் இருக்கு பைபிள்ல? அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தார். அப்ப 3 மாசம் அதை கேர் பண்ணும்போது எப்படி கேர் பண்றாங்கன்னு அந்த பிள்ளை என்ன செய்ய விடக்கூடாது? சத்தமா சொல்லுங்க, நல்ல கவனிக்கணும். இது நல்லா தெரிஞ்ச சம்பவம். ஆனா நான் செய்திக்குள்ள இதை டச் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு புரியும். அந்த பிள்ளை என்ன செஞ்சிடக்கூடாது? அழக்கூடாது. பொதுவா குழந்தை பிறந்தா என்ன செய்ய விடுவாங்க? நல்ல அழ விடுவாங்க. அங்க அழும்போது இங்க எல்லாம் லட்டு. ஆனா இந்த குழந்தை என்ன செய்ய விடல தெரியுமா? அழ விடல. தாயார் நினைச்சாங்க அழுதால் அழிவு என்று. 3 மாசம் வச்சு பார்த்தாங்க. இதுக்கு மேல மேனேஜ் பண்ண முடியல. ஏன்னா குழந்தை இப்ப இனி அந்த குழந்தையால என்ன செய்யாம இருக்க முடியாது? அழாம. எனக்கு அழுறதுக்கு கூட சுதந்திரம் இல்லையா? ஆமா, என்ன சும்மா சும்மா அழுதுட்டு இருக்க? அழுதுக்கு கூட. இது நார்மலா எல்லா வீடுகளிலும் நடக்கிற. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, மிரியாம்கிட்ட கொடுத்து, பாருமா விட்டுரு, நைல் நதியில விட்டுரு. நைல் நதியில் போட்டு விடவும், இதான் சட்டம், போட்டுரு. ஆனா அந்த தாயார் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு நாணல் பெட்டியை செஞ்சு அதுக்கு பிசினும் கீழும் பூசி நாணலுக்குள்ளே வைத்து விட்டுட்டாங்க. நாணல்ல வைக்கிறதுக்கு ரீசன் பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க, அந்த நைல் நதியில நிறைய முதலைகள் இருக்கும். இந்த நாணல் ஸ்மெல் பிடிக்காது. அதனால அது நாணலுக்கு இடையில அந்த பிள்ளைய அந்த பெட்டியில வச்சு இப்படி விட்டுறாங்க. சரி, இந்த பெட்டியில இருக்கிறது வரைக்கும் வளரட்டும். இனி கவனிங்க, 4வது வசனத்தை வாசிங்க. அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். இப்ப அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும்னு அக்காக்கு தெரியல, அம்மாக்கு தெரியல. ஆனா இந்த பூமியில இவ்வளவு தடைகளை தாண்டி இந்த மோசையை ஜெனிப்பித்தவர் உண்டு. அவருக்கு தெரியும் என்ன செய்யணும். உங்களுக்கு வேண்டியவைகள் இவைகள் என்று உங்க அம்மாக்கு தெரியாது, உங்க அப்பாக்கு தெரியாது, உங்க அக்காக்கு தெரியாது, உங்க அண்ணனுக்கு தெரியாது, உங்க தம்பிக்கு தெரியாது, உங்க தங்கச்சிக்கு தெரியாது. ஆனா இந்த பூமியில உங்களை ஜெனிப்பிச்ச பரலோக தேவனுக்கு தெரியும். அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும்? தமக்கை நின்று பார்த்துட்டே இருக்கிற அக்கா, பார்த்துட்டே இருக்கிறா. இப்பொழுது 5வது வசனத்துல, அப்பொழுது, இந்த வார்த்தை தான் தமிழுக்காக ஆண்டவருக்கு. இந்த நம்மள இந்த அப்பொழுதெல்லாம் விட்டுருவோம். பார்வனுடைய குமாரத்தை குளிக்க வந்தா இப்படி படிச்சுட்டு போயிரும். இல்ல, அப்பொழுது, டைமிங். ஆமென். இந்த குழந்தைய ஒரு 1 hour கழிச்சு அந்த பெட்டியில வச்சு உள்ள விட்டுருந்தா
சம்பவம் வேற. சரி, நான் கொஞ்ச நாள் கூட இங்க இருக்கலாம்னு பார்த்தேன், கொஞ்ச நாள் கூட இல்ல, டைமிங் மாறிடும். ஏங்க இவ்வளவு கேலக்சில எவ்வளவு கோள்கள் இருக்கிறது, எவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்கிறது. இது ஒண்ணு இடிச்சிட்டுனா பிரச்சனை பெருசு, அது வேற. ஆனா அதுக்குன்னு லைனை போட்டு அவ்வளவு ஓட விட்டுட்டு இருக்கிறார். ஒரு ஆபத்து இல்லாம போயிட்டு இருக்கிறது. நமக்குன்னு ஒரு லைனை போட்டு வச்சிருக்கிறார். நமக்குன்னு ஒரு பாதையை நியமித்து வைத்திருக்கிறார். ஆமென். அந்தந்த டைம்ல நடந்தாதான் திட்டம் நிறைவேறும். அப்பொழுது ஆமே 3 மாசம் ஒருவேளை தாயார் நினைச்சிருப்பாங்க இன்னொரு பிள்ளை கொஞ்சம் வளருது வரையாவது இல்ல. சில சிச்சுவேஷன் நம்மளை ரொம்ப பிரேக் பண்ணது மாதிரி இருக்கும். அதுல நமக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ இருக்கிறது. ஆமே. அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியிலே ஸ்நானம் பண்ண வந்தாள். அடுத்த வார்த்தை பாருங்க, அவளுடைய தாதிகள் நதி ஓரத்திலே உலாவினாள். ஏன் அவங்க நதி ஓரத்தில் உலாவணும்? ஏன்னா அங்க இருக்கிற நாணலுக்கு இடையில தான் பெட்டியில என்ன இருக்கு. ஏன்னா சகோதரிக்கு உள்ள போய் விட முடியாது, அந்த ஓரத்துல என்ன பண்றாங்க, அப்படி விடுறாங்க. ஆமே. பாருங்க 3வது வசனத்துல அப்படிதான் சொல்ல, நாணற்பெட்டி எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். இப்போ பார்வோன் குமாரத்தி வந்து என்ன பண்றாங்க, அவங்க குளிக்கிற ஏரியால குளிக்க போயிட்டாங்க. அவளுடைய தோழிகள் நதியோரத்தில் எதுக்கு உலாவி இருப்பாங்க? வேற யாரும், ஏன்னா ராஜகுமாரத்தி குளிச்சிட்டு இருக்கிற, வேற யாரும் வந்துடக்கூடாது. அப்படி உலாவிட்டு இருக்கும் போது ஒரு பெட்டியை பார்க்கறாங்க. அல்லேலூயா. ஒரு பக்கம் அக்கா நின்று பார்த்துட்டு இருக்கிற பெட்டிய, இன்னொரு பக்கம் அறியாத ஒரு கூட்டம் பார்க்குது. இதை எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு இருக்கிறார். God is in control. ஆமென். அவருக்கு மேல பார்வோன் கிடையாது, அவருக்கு மேல எதுவும் கிடையாது. இப்படி பார்த்துட்டு இருக்கிறார், எல்லாத்தையும் இப்படி பார்த்துட்டு இருக்கிறார். ஆமென். இந்த பக்கத்துல இருந்து பார்க்கறவங்களுக்கு அந்த பக்கம் தெரியாது, அந்த பக்கத்துல இருந்து பார்க்கறவங்களுக்கு இந்த பக்கம் என்ன நடக்கும் தெரியாது, இங்க இருந்து பார்க்கறவங்களுக்கு இங்க என்ன நடக்கும் தெரியாது, இங்க இருந்து பார்க்கறவங்களுக்கு அங்க என்ன நடக்கும் தெரியாது. ஆனா மேல இருந்து பார்க்கறவருக்கு எல்லாமே தெரியும். என்ன மொத்தமா மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிறா. ஹல்லேலூயா. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து ஹல்லேலூயா தேடி வந்த அழகான கண்கள், அழகான ஓ முடிந்ததென்று நல்ல கவனிங்க. இப்போ இந்த குழந்தைக்கு என்ன வேண்டியது தெரியுமா? இந்த குழந்தை தூக்கி எடுக்கப்படணும், தூக்கி எடுக்கப்படணும். இந்த வார்த்தை கவனிங்க. 3வது வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிங்க. அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற்பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி. அதில எதுல? அதிலே வளர்த்தினா பழக்க வைக்கிறாங்க. அதுக்குள்ளே வச்சு அதிலே வளர்த்தி. ஆனா இந்த குழந்தை எதிலே வளர வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறவர் பரமபிதா. நம்ம நிறைய விஷயத்துல நம்ம பிள்ளைகளை வளர்க்க ட்ரை பண்றோம். இந்த பிள்ளை எதுல வளரணும், எப்படி வளரணும் டிசைட் பண்றவர் நம்முடைய வாழ்க்கையை ஆல்ரெடி டிசைன் பண்ணவர் தான். ஆமென். இப்ப பாருங்க, இனி இந்த குழந்தை தூக்கி எடுக்கப்படணும். அந்த பெட்டியை பார்த்து 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். 6வது வசனத்தை பாருங்க. அதை நான் வாசிக்கிறேன். அதை திறந்த போது உண்மையிலே மானசீகமா நமக்கு என்ன தோணும்னா, இதுக்கு நதியிலேயே பிள்ளை, யார் கண்ணில் மட்டும் மாட்டிடக்கூடாது பார்வோன். ஏன்னா அவங்களுக்கு இறக்கம்னா என்னன்னே தெரியாது.
அவர்களுக்கு வந்து இந்த அடிமையை வந்து அடிமை வந்து அவங்க வந்து ஒரு பொருளை விட மோசமாக யூஸ் பண்ணுவாங்க. எகிப்தியர்கள் எவ்வளவு, அதாவது ஒருத்தங்க வலியில இன்னொருத்தங்க என்ஜாய் பண்றாங்கன்னா அவங்களுக்குள்ள எகிப்தின் ஆவி இருக்கிறது, பார்வோனுடைய ஆவி இருக்கிறது. ஆரம்பத்தில் யோசேப்பு நாட்களிலேயே எபிரேயர்னா அவங்களுக்கு அருவருப்பானவர்கள். ஆனா யோசேப்பு இருந்ததுனால வேற வழி இல்லை. இப்போ இந்த குழந்தையை கண்டு அதை திறந்த போது, பெட்டியை திறந்த போது பிள்ளையை கண்டால் அடுத்த வார்த்தையை பாருங்க, பிள்ளை அழுதது. 3 மாசம் அளவிடல. சில இடத்துல கர்த்தர் கொண்டு போறது நல்ல அழுறதுக்கு. சில அழுகையின் பள்ளத்தாக்கை தேவன் அனுமதிக்கிறது தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக. ஆமென். இன்னைக்கு தேவ சமூகத்துல கண்ணீரோடு இருக்கிறவர்களை பார்த்து இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். உங்கள் கண்ணீர் நிமித்தம், அழுகை நிமித்தமாய் கர்த்தருடைய இரக்கம் உங்க மேல, கர்த்தருடைய இரக்கம் உங்க மேல. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆண்டவர் இரக்கத்தை காட்டுறதுக்கு யாரை யூஸ் பண்ணுவார்னே தெரியாது. அவள் இரக்கம் மட்டும்னா, உண்மையே சொல்லணும்னா இரக்கம் இல்லாதவள். இது எபிரேய குழந்தைன்னு வேற பார்க்கிறான். பார்த்ததும் தெரியுது. 6வது வசனத்தை பாருங்க. இது எபிரேயர் பிள்ளைகளில் எப்படிங்க பார்த்ததும் தெரியுது. அவ எந்த அளவுக்கு தன்னுடைய இனத்தின் மேல பற்றும் இன்னொரு இனத்தின் மேல வெறுப்பும் உள்ளவளா இருந்திருப்பாள். ஆனா அவ கண்ணில் எப்படிங்க இரக்கம் வருது? இது அவளிடத்தில் வெளிப்பட்ட இரக்கம் அல்ல. அவளுக்கு மேல ஒருவர் இருந்து யார் யார் என்கிட்ட எப்படி இருக்கணும், யார் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறவர், என்னை அழைத்தவர் சொல்றவங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளை அழுதது. ஒருவேளை நினைச்சிருப்பா, அவன் அந்த அக்கா தூரத்துல இருந்து பார்க்கிற நினைச்சிருப்பா, என் தம்பி வீட்டில் இருக்கிறது வரைக்கும் அழல, என்னைக்கு கட்டி கொடுத்தோம். வேற வேற சிலருக்கு புலம்பலே அப்படிதான். அங்க இருக்கிறது வரைக்கும் அழல, இப்படி இருக்கிறது வரைக்கும் அழல. எங்க அதனாலதான் ஒண்ணும் கிடைக்கல. இது காட்ஸ் பிளான். ஹல்லேலூயா. நான் உடைக்கப்படுவது உம் சித்தம் என்றால் உடைகிறேன் ஐயா, உம் சித்தம் நிறைவேற. நான் அழுவது உம் சித்தம் என்றால் அழுகிறேன் ஐயா, உம் சித்தம் நிறைவேற. ஆண்டவர் வச்சிருக்கிறாரா? நம்ம அழும்போது வேடிக்கை பார்க்கிறவர்ல, அழுத உடனே இறக்கும். 3 மாசம் கிடைக்காத இறக்கும், வெளிப்படாத இறக்கும். பிள்ளை அழுததும் கிடைச்சிட்டு, ஹல்லேலூயா. அலைந்த போது காணாத துறவு ஆகார் அழுத போது கண்டாள். ஆமென், ஆமென், ஆமென். மாத்தாள் வந்து இயேசுவோடு பேசின போது செய்யாத வெளிப்படாத கிரியை மரியாள் வந்து பாதத்தில் விழுந்து அழுததும் கிடைத்தது. சில கண்ணீரின் பள்ளத்தாக்கு உனக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட் அல்ல, உனக்கு கிடைக்க போகிற இரக்கத்திற்கான அடையாளம். ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி glory balaba shandaraba rikalara. ஆமென், ஹல்லேலூயா. இரக்கம், இரக்கமுற்று. ஹல்லேலூயா. இரக்கமுற்று, இரக்கமுற்று. என்னை ஆண்டவரை அளவிடுறீங்க கேட்கலாம் சில நேரத்தில். ஆமென். அந்த பிள்ளை அழுதுச்சு. ஹல்லேலூயா. ஆமென். ஓப்பன் பண்ணதும் உண்மையில் அந்த குழந்தை 3 மாச குழந்தை, அதுவரை தாய் மார்பிலே இப்படி சாஞ்சிருந்த குழந்தை. ஓப்பன் பண்ணதும் அந்த குழந்தை என்ன நினைச்சிருக்கு? யார் திறக்க போறாங்க? அம்மா ஓப்பன் பண்ண போறாங்க அல்லது அக்கா ஓப்பன் பண்ண போறாங்க. ஏன்னா டோரை க்ளோஸ் பண்ணது யாரு? அம்மா அல்லது அக்கா. க்ளோஸ் பண்ணும்போது அந்த உறவின் முகத்தை பார்த்துட்டு அப்படி டோர் க்ளோஸ் ஆச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணும்போது வேற முகம் தெரியல, யாருன்னே தெரியல. நான் இதுவரை பார்த்தது எங்க அம்மாவை, எங்க அக்காவை இதுவரை. ஆனா இப்போ எல்லாமே புதுமுகமா இருக்கு, எல்லாமே புதுசா இருக்கு. தெரியல இனி எனக்கு என்ன ஆக போகுதோ, என்ன ஆக போறேன்னு தெரியல. ஒன்றும் தெரியலன்னு நிலையில ஒருத்தன் வரும்போது அவன் தான் அழுவான்.
ஆமென். பிள்ளை அழுதது, அவள் அதன் மேல் இரக்கமுற்று. ஆமென். 1000 தடைகள் இருந்தாலும் தேவ திட்டம் உங்க மேல இருக்குமானால் நீங்கள் வளருவதை யாராலும் எந்த வல்லமையாலும் தடுக்க முடியாது. ஆமென். இந்த பிரச்சனையை நம்ம வளர்ந்த புறம் சந்திப்போம். ஆனா மோசே 3 மாசத்துல ஆமென். ஆண்டவரை மோசே எப்படி நடத்துறீங்க? நாளைக்கு அவன் என் கூட நின்று முகமுகமா பேச போறான். ஹல்லேலூயா. விமானவர்களே, செவ்வாய்க்கிழமை நைட்டு, புதன்கிழமை காலையில் பெங்களூர் ஒரு மீட்டிங்க்கு போனோம். நைட்டு நான் தூங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணி ஆச்சு. ஒரு 1:30க்கு என் காதில் அப்படியே ஒரு சத்தம் வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக துணிக்குது. மகிமைப்படுத்தி க்ளோரிஃபை பண்ணி நான் எடுப்பேன் அப்படின்னு. 1:30க்கு இந்த சத்தம் கேட்டதும் ஒரு பக்கம் நடுக்கும். ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டேன். காலையில் எழும்பி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வேர்டு தான், ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னீங்க, எதுக்கு இப்படி சொன்னீங்க அப்படி சொல்லும்போது ஆண்டவர் இடைப்பட ஆரம்பித்தார். ஏதேனில் என் க்ளோரி இருந்து ஆதாம் ஏவாளுக்கு என்னெல்ல அவங்க நிர்வாணிகளாக இருந்தும் அவங்க நிர்வாணம் தெரியல. ஏன் தெரியல? என் க்ளோரி வந்து கவர் பண்ணியிருந்துச்சு. மகிமை, க்ளோரி, நிறைவு. ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். அவருடைய திட்டத்துக்கு உட்பட்டவங்களை இந்த பூமியில் ஒரு பாயிண்ட்ல கொண்டு வந்து நிறுத்துவார். அதுதான் எடுக்கிற இடம். அந்த இடத்துல வரும்போது அவங்க திரும்பி பார்க்கும்போது அவ்வளவு குறையும் நிறைவாய் இருப்பதை காண வச்சுட்டு நான் எடுப்பேன். நான் ஆண்டவரை பிரைஸ் பண்ணிட்டே வந்தேன். ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே நீங்க அலோவ் பண்ணா மட்டும் இதை சொல்லுவேன், இல்லைன்னா அந்த வேர்டை நான் எனக்குன்னே எடுத்து நான் சொல்ல பிளான் பண்ணல. செய்தியில் டப்பு ஆண்டவர் சிலரோடு பேச வைக்கிறார். எங்க அவருக்கு தெரியுங்க. ஆமாம். மோசேக்கு இப்போ எப்படி அழணும்னு கூட தெரியாது, என்ன கேட்கணும்னு கூட தெரியாது. ஆமாம். நிறைய காரியம் நம்ம கேட்டு வாங்கினதல்ல, நமக்கு வேண்டியது இன்னதென்று அவர் அறிந்து. ஹல்லேலூயா. சில காரியத்தை அம்மா செய்ய மறக்கலாம், அப்பா செய்ய மறக்கலாம், அக்கா செய்ய மறக்கலாம், அண்ணன் செய்ய மறக்கலாம். ஆனால் நம்மை ஜெனிப்பித்தவர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார், மறக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் இந்த சரித்திரத்துக்குள்ள வாரேன். இந்த பார்வன் குமாரத்தி ஒரு குழந்தை அழுததும் இரக்கம் இல்லாதவளே இரக்கம் வைப்பானா? தேவப்பிள்ளை அழுதா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் இறங்காமல் இருப்பாரோ? இரக்கம் இல்லாதவளே. ஏன்னா அரண்மனையில் என்ன டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கும்? ராஜாவின் கட்டளை. ஆமென். இவ்வளோ கட்டளை கேட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா குளிக்க வரா. அப்ப மனசுல என்ன இரக்கம் இருக்கும்? ஒன்றும் கிடையாது. ஆனா ஒரு குழந்தை அழுததும் இரக்கம் இல்லாதவளுக்கே இரக்கம் வருதுன்னா, ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு சில பாதையில விட்டு கர்த்தரை அழ வைக்கிறான்னு புரிஞ்சுக்கோங்க. இரக்கம் பெற்றுக்கொள்ள நம்மை பாத்திரராக்குகிறார். அழுகிறவன் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரனாய் மாறுகிறார். ஆமென். சில கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே கர்த்தர் உங்களை நடத்துவது தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்ள உங்களை பாத்திரராக்க. ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது அக்கா ஓடி வரா. நான் அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க ஒரு எபிரேய ஸ்திரீயை கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பிளானுங்க? ஆண்டவருடைய பிளான். இப்போ அக்கா ஓடி வராங்க. மிரியாம் ஓடி வந்து சொல்றாங்க, நான் போய் கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு. உடனே பார்வனுடைய குமாரத்தி சொல்றாங்க, அழைத்து கொண்டு வா அப்படிங்கிறான். உடனே அந்த பெண் போய் பிள்ளையின் தாயை அழைத்து கொண்டு வந்தா. இப்ப
தூக்கிட்டு அடுத்து இந்த பிள்ளைக்கு என்ன தேவை தெரியுமா? வளர்ப்பு. ஏன்னா இவங்க இரக்கம் எப்போ முடியும்னு தெரியாது. ஆண்டவருடைய இரக்கம் மட்டும் முடிவில்லாதது. அந்த இடத்துல கொஞ்சம் இரக்கம் போயிட்டுன்னா அந்த குழந்தைய திருப்பி எங்க போட்டிருப்பாங்க? ரயில் நதியில். இந்த கடையில் இடைபெடுறாங்க. சில காரியத்தை கர்த்தர் வெயிட் பண்ணி செய்வார், ஆனால் சில காரியத்தை சடுதி செய்வார். அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, அந்த தாயாரே கூட்டிட்டு வராங்க. நமக்கு இது தெரிந்தது. உடனே அந்த தாயாருக்கு இந்த பார்வோன் குமாரத்தி சொல்றாங்க, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். நான் அந்த சரித்திரத்தை கொள்ள போகல, நான் வார்த்தை கொள்ள போகிறேன். எந்த பிள்ளை இந்த வீட்டில் இருந்தா தங்களுக்கு ஆபத்து நினைச்சாங்களோ அந்த பிள்ளையால இப்போ அந்த குடும்பம் வாழ. உங்க மேல தேவ திட்டம் இருந்தா, உங்க மேல தேவ அழைப்பு இருந்தா, நீங்க ஒரு இடத்துல இருந்தா அந்த வீட்டுக்கு நீங்க பாரம் கிடையாது. அப்படி நினைச்சாங்கன்னா அவங்க தப்பா நினைக்கிறாங்க. யோசேப்பை பாரமா நினைச்சு தள்ளி விட்டாங்க. ஃபியூச்சர்ல தான் தெரியுது அது யோசேப்பால தான் நம்ம வாழ போறோம். இப்ப அந்த வீட்டுல இஷ்டத்துக்கு அழலாம். அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கும் போது எங்க அப்பா இந்த காரியத்தை அருமையா ப்ரீச் பண்ணுவாங்க. பார்வோன்ல அரண்மனையிலிருந்து 2 சோல்ஜர்ஸ் வெளியே அனுப்பாங்க. ஏன்னா உள்ள யார் இருக்கா? 3 மாசம் யாருக்கு பயந்து பொத்தி வளர்த்தாங்க? அதே சோல்ஜர்ஸ். ஆமே, இன்னைக்கு அதே வீட்டில், ஏன்னா ராஜ குமாரத்தியின் மகனாக வளர்க்கப்படுகிறான். ஆமே, ஹல்லேலூயா. ஏன் அந்த வீட்டில் வேற யாரைய வச்சு பால் கொடுக்க முடியாதா? முடியுமே. அப்படி இருக்க இங்கே மோசைக்கு என்ன வேண்டியது? நல்ல கவனிங்க. அழைக்கப்பட்டவனுடைய ஃபுட்டு கூட, அவனுக்குள்ள என்ன போகணுங்கிறது கூட அவர் தான் தீர்மானிக்கிறார். ஏன் வேற பால் குடிச்சா பிள்ளை வளராதா? அந்த பிள்ளைக்கு என்ன தேவை? பால் தேவை. ஆனா யார் கொடுக்கணும்? பிரியமானவர்களே, இந்த தாயாருக்கு திராணி இல்லை. அதனாலதான் பிள்ளை எப்படியாவது வளரட்டுன்னு விட்டாங்க. உங்க கையில கர்த்தர் ஒரு சுதந்திரத்தை தந்ததுண்டானா, உங்களை கொண்டு செய்ய வேண்டியது உங்க பிள்ளைக்கு உங்களை கொண்டுதான் செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் மோசேக்கு 3 காரியத்தை செய்கிறார். இனி அடுத்து வேண்டியது என்ன? ஏன்னா நிறைவாக்கி எடுக்கணும்னா ஒவ்வொரு காலகட்டத்தில். ஆமென். அடுத்து 40 years 120 வருடங்கள். முதல் 40 years பயிற்றுவிக்கிறார் எகிப்தின் சகல சாஸ்திரங்களை. அப்போஸ்தலர் 7:22, மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானா. ஏன் மோசைக்கு இன்னும் ஃபியூச்சர் தெரியாது, கர்த்தருக்கு ஃபியூச்சர் தெரியும். சில இன்ஸ்டிடியூட்கள் கர்த்தர் நம்மளை சேர்த்து விடுவார். நமக்கு பிடிக்காது, ஏன்னா அங்க நீ பழகணும். சில இடத்துல நம்மளை கொண்டு ஐயோ பிடிக்கலாண்டவரே, நீ படி. ஹல்லேலூயா. சிலர் டிரைவிங் கிளாஸ் போவாங்க பாருங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. சிலர் வந்து சாஃப்டா சொல்லிக் கொடுப்பாங்க. சிலர் கியர் அப்படி தப்ப கை வச்சாலே டப்புன்னு அடி விடும். உடனே ஆண்டவர் இவர் மட்டும் எனக்கு வந்துடவே கூடாது. கரெக்டா அவர் வந்துருப்பார். வா உள்ள இரு, எனக்கு படிக்கணும், எங்க அப்பாவுக்கு தான் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் வயலின் கிளாஸ் போனேன். நான் என்ன நினைச்சிட்டு போனேன்னா டான் முன் மாதிரி காட் இஸ் குட் பாட்டில் வாசிக்கிறாரு. அதே மாதிரி நம்மளும் போனோன்னே வாசித்துலான்னு சொல்லிட்டு போனோன்னே இப்படி சொறி விட்டார் எனக்கு. ஏன்னா கழுத்து இப்படி பிடிச்சி. அடுத்த நாள் நான் போக மாட்டேன் வயலின் கிளாஸ், எனக்கு வயலினே வேண்டாம். சில இன்ஸ்டிடியூட்டில் நம்மளை சேர்த்து விடுவார். சில காரியங்களை என்ன ஆண்டவர் இதை படிக்க வைக்கிறீங்க, ஆண்டவர் இதை படிக்க வைக்கிறீங்க. நாளைக்கு பார்வோன்ட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியும், பார்வோன் சமூகத்தில் எப்படி வந்து நிற்கணும்னு உனக்கு தெரியும். ஹல்லேலூயா. சில இடத்துல நம்ம விரும்பின போஸ்ட், சில நேரத்தில் பிள்ளைகளுக்கு நான் அன்பா சொல்றேன், நீங்க முடிச்சுட்டு அடுத்த விரும்பின ஒரு கோர்ஸ் அப்படி மனசுலயே வச்சுட்டு இருப்பீங்க.
அரை மார்க்கில் போகும் தெரியுமா? ஆமே, என்னடா நெகட்டிவாக பேசுகிறாங்க? இல்லை, சத்தியத்தை பேசுகிறேன். சிலருக்கு பாருங்க ரொம்ப, அதாவது ஒரு 10-20 மார்க்கில் போனால் சந்தோஷமா வந்துடலாம். ஆஃப் மார்க், 1 மார்க், அதெல்லாம் எவ்வளோ இடி விழுந்த மாதிரி இருக்கும். ஆண்டோடைய பிளான் வேற. அவர் போட்ட பிளான்ல போனா மகிமைப்படுத்தி எடுப்பார், மகிமைப்படுத்தி எடுப்பார். நம்ம ஆசைப்படுறது விரும்புறது தப்பு கிடையாது. ஆனா அவர் பிளாக் பண்ணிட்டார்னா அதை உடைக்க நிக்காதீங்க, உடைக்க முடியாது. அவர் ஒரு பாதையை அடைக்கிறார்னா அவர் அடைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வாசலை எனக்காக திறந்து வச்சுட்டார்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பயிட்டு வைக்கிறார். 40 வருஷம் மோசே படிச்சு முடிக்கும் போது 40வது அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் அதனுடைய 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு 40 வயதான போது ஆண்டவர் இந்த கோர்ஸ் எப்படி செட் பண்றார் பாருங்க. 120 வயசு மோசைக்கு, ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸ். நமக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிவார். இந்த 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுக்கு இருதயத்தில், ஏன் 39 வயசுல இந்த எண்ணம் தரல ஆண்டவர்? கரெக்டா 40 வயசுல இப்படி ஒரு எண்ணத்தை வைக்க காரணம் என்ன? அடுத்த ஷிஃப்ட்டுக்குள்ள போறான். மோசே ஏன் எகிப்தின் சந்தோஷத்தை அனுபவிப்பதை வெறுத்தான் அப்படின்னா ஒரு எண்ணத்தை கர்த்தர் உள்ள வச்சிட்டார். மோசேக்கு 40 வயசுல ஒரு எண்ணம் வந்துச்சுல்ல, இந்த எண்ணம், இந்த நினைவு மோசே பிறப்பதற்கு முன்னமே அவருக்குள் இருந்தது. என்னை குறித்த தேவ திட்டம் எனக்கு வெளிப்படுத்தப்படக்கூடிய ஒரு டைம் வரும். அது வரைக்கும் நான் வேற எதையும் யோசிச்சுட்டு இருப்பேன், வேற எதையும் நினைச்சிட்டு இருப்பேன். அவருக்கு தெரியும் இப்ப மோசைய மைண்ட மாத்தணும். எகிப்தின் பொக்கிஷம், பார்வோனுடைய குமாரத்தின் மகன், இத தள்ளணும். நல்ல கவனிங்க. குழந்தை பிறந்த போது அந்த குழந்தை எப்படி இருந்துச்சா? எந்த குழந்தை அழகு இல்லாம இருக்கும்? அந்த அழகுக்கு ஒரு நாள் தியானித்த போது கர்த்தர் பேசின வார்த்தையை சொல்றதுக்காக அதை டச் பண்ணேன். என்ன கூடி போன என்ன அழகா இருக்குங்க குழந்தை. நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டா வரும் உள்ள இருந்து. குழந்தை மாதிரி தான் இருக்கும். எல்லா குழந்தையும் பார்த்தா எப்படி தான் இருக்கும்? அழகா தான் இருக்கும். இங்கே மோசை அழகாக்குனது பவுடரோ பெயிண்டோ ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் வளரதான் அடிக்க வேண்டிய நிர்பந்தம் வரும். ஆனா மோசே வெளியே வரும்போதே தேவ திட்டத்தோட வந்தான். தேவ திட்டம் உள்ள ஒவ்வொருவரும் அழகுள்ளவர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க அழகா இருக்கீங்க. ஐயா எங்க சொல்லுவீங்க? ஆமென், அல்லேலூயா. அப்படியா? நான் நேத்து தான் குளிச்சேன். அப்படி இல்லை. ஆமென். தேவ திட்டம் உள்ள ஒவ்வொருவரும். உங்க பிள்ளைங்க மேல தேவ திட்டம் இருக்கா? ஆமென். எனக்கும் வந்து அப்படி இல்லை, அழகுள்ளவன். அந்த அழகுக்கு மேல ஏதோ பூசுறோம்னா நம்ம எதுக்கு மேல பூசுறோம்? என்ன இப்படி மூணு சைலண்ட் ஆயிட்டு? ஆனா உங்களை உண்மையில பாராட்டணும். அப்படி பிடிச்ச வார்த்தையெல்லாம் வந்துட்டுன்னா மழை பெய்யற மாதிரி தான். அப்படியே திடீர்னு பார்த்தா மழை எல்லாம் இல்லாம கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த எண்ணம் உண்டாகிட்டு, எண்ணம் உண்டானதுக்கு பிற்பாடு நடந்தது தெரியும். அங்கிருந்து வனாந்திரத்துக்கு. இப்பொழுது கர்த்தர் மோசேயை பழக்க வைக்கிறார். ஏன் பழக்க வைக்கிறார்? அடுத்த 40 இயர்ஸ் இதே வனாந்திரத்தில் வரணும். வனாந்திரத்தை பழக்க வைக்கிறார். மோசைக்கு இதுவரை அப்படி ஒரு அனுபவமே கிடையாது. என்ன ராஜா வீட்டில் வளர்ந்த பையன், என்ன குறை இருந்த மோசைக்கு. ஆனால் காட்ஸ் பிளான் இந்த ஜனத்தை 40 வருஷம் வனாந்திரத்தில் நடத்தணும். கொண்டு வரார். சில உபத்திரவத்தின் குகை உன்னை தள்ளுவதற்காக அல்ல, உன்னை தெரிந்தெடுப்பதற்காக. ஹல்லேலூயா. 40 வருஷம் பழக்க வைக்கிறார், பயிற்று வைக்கிறார், அதுல பழக்க வைக்கிறார். அந்த கிளைமேட், கொஞ்சம் ஆடுகளை கையில கொடுத்து மேய்க்க விட்டு அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான்.
ஏன்னா அடுத்து வித்தியாசமான ஆடுகள்லாம் வரப்போகுது. பார்த்ததும் ஓடிடக்கூடாது. அவன் அன்னைக்கு 2 பேரை, ஏன்னா ட்ரைனிங் இல்லை, அறிவு இருக்கு, அனுபவம் இல்லை. ஆண்டவர் அறிவை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அனுபவத்தை கொடுக்கிறவர். ஏன் அனுபவம் இல்லைன்னா 2 பேர் ஒன்னெல்லாம் எங்களுக்கு தலைவனா வச்சது யாருன்னு கேட்டதும் ஆளை காணல. ஏங்க சர்ச்சுக்கு வரல? அது ஒருத்தங்க என்ன பார்த்து அறிவு இருக்கு, எங்க இருக்கு? அனுபவம் இல்லை. ஏன்னா இனி அடுத்து பார்க்க போற ஐட்டங்கள்லாம் அக்காவே பேச போறா நாளைக்கு தப்பா, அண்ணனே பேச போறார் நாளைக்கு தப்பா. 40 years ட்ரைனிங். உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் ஜாஸ்தி ஆகுதுன்னா உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். பழக்க வைக்கிறார். அடுத்த 40 வருஷம் இனி என்ன ஆண்டவர், எல்லாம் போச்சு ஆண்டவரே நாம சொல்லுவோம், அவர் சொல்ல மாட்டார். இப்பதான் பயன்படுத்துகிறார். இப்ப மோசே பேசினா கிரியை நடக்கும். மோசே கையை இப்படி அசைச்சா கிரியை நடக்கும். மோசே வந்து நின்னா கிரியை நடக்கும். ஆமே. உங்களை பயிற்றுவிக்கிறவர், உங்களை பழக்க வைக்கிறவர், உங்களை பயன்படுத்தாம எடுக்க மாட்டார். ஆமே. ஆமே. ஹல்லேலூயா. தெரியாது ஏன் ஆண்டவர் என்ன இதெல்லாம் நடத்து. ஓ, இதுக்கு தானா? ஆமே. 40 வருஷம் வனாந்திரத்தில் ஆண்டவர் சந்திக்கிறார். முச்சடையில கடைசியில் அவனை பயன்படுத்தி எல்லாம் முடிந்து இப்பொழுது மோசே வா, மகிமைப்படுத்தி எடுப்பேன். அப்ப கேட்கலாம், மோசே கானானை பார்க்கல. இல்லை, எந்த கானானை பார்க்கல? எழுத்தின்படியான கானானை தானே பார்க்கல. அது பரலோகம் இல்லையே, அது தேவன் கொடுப்பேன்னு சொன்ன இந்த பூமியில வாழ்வதற்கான தேசம். அதுல இவங்க போறதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க? கானானியர். தேவனை அறியாதவன் இருந்த இடம். ஆனா மகிமையில தேவனை அறியாதவனுக்கு இடம் இல்லை. அப்ப நம்ம கேட்கலாம், இதை நான் டச் பண்ணிடுறேன், டைம் ஆயிட்டு. இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா மோசே மரணத்துக்கு பிறகு யோசுவா ஜனங்கள்ல எங்க போவாங்க தெரியுமா? கானானுக்கு போறதுக்கு முன்னாடி கில்கால் தானே, கில்கால் போவாங்க. ஓகே, இந்த கில்கால் போகணும்னா எதை தாண்டி போகணும்? யோர்தானை தாண்டி போகணும். யோர்தானை தாண்டி கில்கால் போறாங்க. யோர்தானை தாண்டி போயாச்சு. ஓகே, இப்போ எலியாவை கர்த்தர் எடுக்கிறார். எலியாவை எடுக்கும்போது எலியா எங்கிருந்து புறப்பட்டு வரார்? கில்கால்ல இருந்து புறப்பட்டு வரார். நீங்க நல்லா கவனிங்க. இந்த பக்கம் மோசே கானானை நோக்கி பயணித்து வருகிறார். வரணும்னா யோர்தானை கிராஸ் பண்ணி போகணும். யோர்தானை கிராஸ் பண்ணி கில்கால் போகணும். ஆனால் யோர்தானை கிராஸ் பண்ணதுக்கு முன்னாடி மோசே சொல்றாரு, மோசே எனஃப் வா அப்படின்ட்டார். இப்போ யோர்தானை கடந்து தான் என்ன இருக்கு அப்படின்னா கில்கால் இருக்கு. எலியா புறப்பட்டு எங்க வர்றாருன்னா கில்கால் வந்து, கில்கால்ல இருந்து புறப்பட்டு எங்க வர்றாருன்னா யோர்தானை அடிச்சு யோர்தான்ல கிராஸ் பண்ணி எங்க வராரு? கிராஸ் பண்ணி வராரு. இப்போ மோசையை வந்து ஆண்டவரே, மோசே ஆனால் யோர்தானை கடக்கலையே ஆண்டவரே. யோர்தானை கடந்தா மோசே எங்க போயிருக்கணும், ஆனா அங்க போறதுக்கு முன்னாடி எடுத்துட்டார். இது வந்து பனிஷ்மெண்ட் கிடையாது, கர்த்தர் கொடுத்த டியூரேஷன். எலியாவை என்ன பண்ணார்? எலியா ஆல்ரெடி கிராஸ் பண்ணி தான் நிக்கிறாரு. அவரை இங்க கொண்டு வரார். எதுக்கு சொல்றது தெரியுமா? பயன்படுகிற விதங்கள் வித்தியாசம் இருக்கும், வாழ்வின் பாதை வித்தியாசம் இருக்கும். ஆனால் எல்லாரும் போய் சேர்ற இடம் ஒரே பாயிண்டா தான் இருக்கும். இந்த மோசையும் இந்த எலியாவும் மகிமையிலே இயேசுவோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நம்மை தேவன் பழக்குவிக்கிற விதங்கள், பயன்படுத்துகிற விதங்கள் எல்லாமே வித்தியாசமானது. எல்லாமே சிலரை பிரபலமாக்கி காண்பிப்பார், சிலரை உள்ள வச்சு. பவுல் தான் எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் பிள்ளைங்களுக்கு பவுல்னு பேர் வைக்கிறோம். அனனியான்னு யாராவது வச்சிருக்கிறீங்களா? நமக்கு தெரிஞ்ச அனனியாலாம் அடி வாங்கி செத்த அனனியா. ஆனா பவுலை உருவாக்குன ஒரு அனனியா உண்டு தெரியுமா? தெரியாது. நமக்கு அதெல்லாம் மைண்ட்லயே வராது. ஏன்னா ஒரு சாப்டரோட ஆளை காணல. பவுல் அப்படி நிரம்பி இருக்கிறாரு. எங்க எல்லாத்துலயும் வித்தியாசம் இருக்குங்க. ஆனா ஒரு கேரண்டி, எல்லாரும் ஒரு பாயிண்ட்ல போய் நிற்போம். அன்னைக்கு அந்த நேசரோடு கர்த்தர் சொல்ற மகிமைப்படுத்தி
நமக்கு வேண்டியவைகள் இன்னது என்பதை அவர் அறிவார். ஆண்டவர் விட்டு கொடுக்கல, முதல்ல கிட்ட விட்டு கொடுக்கல, தண்ணீர்ல விட்டு கொடுக்கல, பார்வோன் கிட்ட விட்டு கொடுக்கல, யாருக்கிட்ட விட்டு கொடுக்கல. கர்த்தர் மகிமைப்படுத்தி எடுத்தா, நிறைவாக்கி ஓட்டத்தை நிறைவுடன். அவன் அவன் என் வாழ்க்கையிலும் எத்தனையோ போராட்டங்கள் வந்துச்சு. ஆனா இன்னும் நான் நிக்கிறேன்னு யாராவது சொல்றீங்கன்னா, இயேசுவின் நாமத்துல சொல்றேன், உங்க மேல அழைப்பை வச்சுதான் அனுப்பி இருக்கிறேன், அழைப்பை வச்சு அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கைவிட மாட்டா. உங்க வாழ்க்கையை பூரணப்படுத்தி தான் எடுப்பா, பூரணப்படுத்தி தான் எடுப்பா. நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். பாடுவோமா? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடும். விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. glory. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும். ஓ, கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, இந்த மனுஷன் உதவல. ஆமென். விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும். glory. விட்டு கொடுக்கலையே. ஆமென். கலங்கின என்னை கண்டு காற்றையும் கரை சேர்த்தீங்க. கலங்கின காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசம் அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. என்னை ஆட்சி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக. ஆமென். விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையில். ஆமென். கல்லறையும் மனிதர் முன்பு, கல்லறையும் மனிதர் முன்பு, கல்லறைய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. என்னை காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த. ஆமென். ஆதரித்தீங்க. என்னை ஆட்சி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும். சொல்லுங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஆமென். இந்த மனுஷன் உதவல. ஹல்லேலூயா. விட்டு கொடுக்கலையே. glory. ஆமென். விட்டு கொடுக்கலையே. ஓ, ஹல்லேலூயா. சாத்தான் நல்ல தலைக்கு மேல கைகளை தட்டி நம்மை செழிப்பித்தவர், நம்மை பயிற்றுவித்து பழக்குவித்து பயன்படுத்தி நம்மை பூரணப்படுத்தி எடுத்துக்கொள்வார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், கிருபையுள்ளவர். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. மோசேயின் வாழ்க்கையில பிறக்கு முன்னமே அவனுக்கு எழுதப்பட்டது எதிரானது. 3 மாசத்துல இன்னொரு முடிவு எழுதப்பட்டது. 40 வயசுல இன்னொரு முடிவு எழுதப்பட்டது. 80 வயசுல மோசையே முடிவு எழுதிட்டார். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70. அது மோசே எழுதின சங்கீதம். எழுதிட்டு அவர் 120 வயசு வரை வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.
ஆமென். எங்க ஆண்டவர் ஆல்ரெடி எழுதிட்டார். அதன் அடையாளம் இன்னைக்கு நிர்மூலமாகாம இருக்கும். சில வனாந்திரத்தில் பழக்க வைக்கிறார். சில ட்ரைனிங் பீரியட் ஜாஸ்தியா இருக்குன்னு தளர்ந்துடாதீங்க. நம்மளை கொண்டு செய்ய போகிற காரியம் இயேசுவின் நாமத்தில் இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். என்ன பர்பஸுக்காக கர்த்தர் உங்களை செனிப்பித்து எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி இதுவரை கொண்டு வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் உங்கள் தீபத்தை அணைய விடமாட்டார். ஆமென். நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினாலே இந்த புதிய மாதத்தை காண செய்தீர். சுகத்தோடு உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க வைத்தீர். எங்களுக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு கிருபையாய் தந்தீங்க ஆண்டவரே. எங்களோட தீர்க்க தரிசனமாய் பேசினீங்க. நாங்கள் அழுவதில் கூட உங்களுடைய திட்டம் இருக்கிறது. ஒவ்வொன்றிலும் ஒரு திட்டம் வைத்து ஒவ்வொன்றையும் களிப்பாய் மாற பண்ணி ஆண்டவரே எங்களை நீர் பூரணப்படுத்த விரும்பி இருக்கிற உங்களுடைய அன்புக்காக, கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அழுகை நீருட்டாய் மாறட்டும். களிப்பு, சந்தோஷம், துதி முளைக்க பண்ணுங்க. யார் யாருக்கு என்ன தேவை, யார் யாருக்கு என்ன செய்யணும், பிதாவே உங்களுக்கு தெரியும். நீர் செய்கிறீர், செய்வீர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கு நன்மையாய், ஆசீர்வாதமாய், மேன்மையாய் இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்யும். எல்லா மகிமைக்காக நம்ம ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஸ்நேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.